மேம் அப்போ பிரியாணி சாப்பிடலாமா? வீட்டில் செஞ்சா 8, கடையில் வாங்கினா 5. மேம் கீரை 9. டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா இதுல வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து 9. இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ மஷ்ரூம் எடுத்தோம் அப்படின்னா அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்காது. மேம் எக் சாப்பிடலாமா? 8. எனக்கு இந்த ஃபுட்டை ரேட் பண்ணுறதே சுத்தமாக பிடிக்கலங்க. ஆகுனா எல்லோரும் ஒரு கேமரா வச்சுட்டு ஃபுட்டை ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபுட்டுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அது இதுக்குன்னு சொல்லி இந்த ஈகோசிஸ்டமில் ஒரு ரோல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஓவரால் மேக்ரோஸ் மைக்ரோஸ் ப்ரோட்டீனை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆம்லேட்டே சாப்பிட மாட்டேன், லாஃப் பாயில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஃபுட்டையும் தூக்கி போடாதீங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. இவங்க இந்த கண்டென்ட்டை வியூஸ் காண்டி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற உங்களை தான் நான் பேச முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் கண்டென்ட் போடுவாங்க, அவங்களெலாம் நம்ம திருத்த முடியாது. நான் திருத்த வேண்டியது உங்களை தான். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பார்த்து இல்லை மேக்ரோஸ் மைக்ரோஸை பார்த்து சாப்பிடுங்க, அதுதான் மெயினாக முக்கியம்.